ஜனங்களுக்கு குல குலதெய்வம் அவங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னே தெரியல. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி என்ன சஜஷன்ஸ் இருக்கு? அவங்க என்ன பண்ண முடியும்? குலதெய்வமே தெரியாதவங்க என்ன பண்ண முடியும்? ஒரு இது பிரஷ்னம்னு ஒரு முறை இருக்கு, அல்லது நல்ல திறமையான ஜோதிடர்கள் அவங்க உங்களுக்கு சில க்ளூ கொடுக்க முடியும். உங்க தெய்வம் இதுவா இருக்கலாம், இந்த ஊர்ல இந்த திசையில இருக்கும், இந்த ஊர்ல இருக்கும், அந்த மாதிரி சில க்ளூ எல்லாம் கொடுத்து சில பேர் தேடி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் மேல கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுப்போம். இப்ப நம்மள நிறைய பேருக்கு நம்ம கோத்திரம் என்னன்னு தெரியாது. நம்ம எல்லாரும் ஏதோ கோத்திரத்துல இருந்தா வந்திருப்போம். நமக்கு காலப்போக்கில் அழிஞ்சு போச்சது, நமக்கு நம்ம கோத்திரம் தெரியாது. தெரியாது அப்படிங்கிற போது நமக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அதையே நம்ம நல்லபடியா வழிபட்டா போதும். தேவான் தேவயஜோ யாந்தி பித்ருன் யாந்தி பித்ருவிரதாக அப்படின்னு ஒரு கீதா ஸ்லோகம் இருக்கு. இன்னொரு இடத்துல பகவான் சொல்றாரு, டக்குனு ஞாபகம் வரல, அதனால நான் ஞாபகம் வர ஒண்ணு சொல்லிக்கிட்டு அதை ஞாபகப்படுத்த பாக்குறேன். யோ யோ யாம் யாம் தனும் பக்தக ஸ்ரத்தையார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம் ஏ யதா மாம் பிரபத்யந்தே. இதுதான் சொல்ல நினைச்ச ஸ்லோகம். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாம்யகம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. யார் என்னை எப்படி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் அப்படி அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்றார். தெய்வ வழிபாடுல அது ஒரு அழகு, பியூட்டி. நம்முடைய இஷ்ட தெய்வத்தையே நம்ம குலதெய்வமாக பாவிச்சோம்னா அது குலதெய்வம் தான். நம்முடைய பின்னாடி காலத்துல ஒரு பக்குவத்துக்கு பிறகு நம்முடைய இஷ்ட தெய்வத்தை நம்ம பரம்பொருளா மாத்தி வழிபட போறோம். அப்ப அது பரம்பொருளா மாறுது. அதனால நம்ம அதுல செலுத்துற பாவனை தான் அங்க வேலை செய்தே தவிர அந்த உருவம் அல்ல வேலை செய்கிறது. அப்ப நீங்க உங்களுடைய எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்தையே இஷ்ட தெய்வமாகவும் வச்சுக்கலாம், குல தெய்வமாகவும் வச்சுக்கலாம், பரபிரம்மமாகவும் வச்சுக்கலாம். அதனால தேவியே பரபிரம்மமாக முடியும், விஷ்ணுவே பரபிரம்மமாக முடியும், சிவனே பரபிரம்மமாக முடியும், முருகனே பரபிரம்மமாக முடியும், குலதேவதையே ஆக முடியும். குலதேவதைங்கிறது கீழ் ஸ்டெப்பு, பரபிரம்மங்கிறது மேல் ஸ்டெப்பு. நீங்க எதை வழிபடுறீங்களோ அதுவே நீங்க எப்படி வழிபடுறீங்களோ அப்படி மாறும். உங்களுடைய பாவனை தான் அதை எந்த தெய்வமாக அது விளங்கணுங்கிறத முடிவு பண்ணது. அதனால குலதெய்வம் இந்த வழிமுறைகள் எல்லாம் பயன்படுத்தி முடியல அப்படின்னா இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வமாக நம்ம வழிபடலாம், தப்பில்லை.